ஆடிப்பெருக்கு காப்பரிசி எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் அரை மூடி தேங்காய் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸுங்களை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டும். நான் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு போட்டு வறுத்துக்கிறேன். எண்ணெயெல்லாம் விட வேண்டாம், ஒன்றுமே விடாமல் வெறும் மணலில் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்தா போகிறோம், கருகிடக்கூடாது. அதை அப்படியே தண்ணி போட்டு கழுவிக்கலாம். அதே கடாயில் 2 ஏலக்காய் போடுறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூனு எள்ளு போட்டுக்கிருக்கேன். வெள்ளை எள்ளு கிடைச்சாலும் போட்டுக்கலாம், கருப்பு எள்ளு கிடைச்சாலும் போட்டுக்கலாம். எனக்கு வெள்ளை எள்ளு தான் கிடச்சிது, அதனால் அந்த எள்ளு போட்டிருக்கேன். நல்லா பொரி வந்ததுமே நம்ம எடுத்துடலாம். நல்லா படப்படன்னு பொரிக்கும் போதே எடுத்துடணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். அது பொட்டுக்கடலையும் கொஞ்சம் சூடு ஏறிச்சு அப்படின்னா நம்ம மாற்றி விட்டுக்கலாம். அந்த கடாயிலேயே நம்ம தேங்காய், இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காயை போட்டு கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கருகிடாமல் பார்த்துக்கணும், நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். இது எல்லாத்தையும் இந்த ஒரு கிளாஸால் நான் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்து கழுவி காய போட்டு வச்சுருக்கிறேன். அது கூடயே இந்த பாசிப்பருப்பும் அது கூடயே போட்டு நல்லா காற்றோட்டமாக அப்படியே உணரட்டும் அப்படின்னு ஃபேன் காற்றுக்குள்ளே வச்சுருக்கிறேன் நான். அது அப்படியே இருக்கட்டும். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போது நான் வெல்லத்தை முதல்லையே காய்ச்சிட்டு அது வடிகட்டியிருக்கேன் தண்ணி விட்டு. ஒரு 100 கிராம் சர்க்கரை இருந்தால் போதும். 100 கிராம் நாட்டு சர்க்கரை இருந்தாலும் போட்டுக்கலாம், வெல்லம் இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் எல்லாத்தையும் அந்த அரிசி கூடயே எல்லா பருப்பு தேங்காய் எல்லாத்தையும் போட்டு கலந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது பாகு பதம் தேவையில்லை. ஓரளவுக்கு கொதித்து நமக்கு அந்த பிசுபிசுப்பு கிடச்சதுன்னா போதும். அந்த அளவுக்கு நமக்கு நல்லாவே இருக்கும், வீணாக போகாது. இது 4-5 நாளைக்கு கூட இருக்கும் இந்த அரிசி. அந்த அரிசி அதிலேயே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து விட்டுடலாம். ரொம்ப பாகு ஆகிடுச்சுன்னாக்கா கடகடன்னு ஆகிடும், நமக்கு எடுத்து சாப்பிட முடியாது. அதனால் பாகு பதம் இதுக்கு தேவையில்லை. இப்போ கோயிலுக்கு போகிறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் நான். இது மஞ்சள் கயிறு நமக்கு நூல், வெள்ளை நூலில் மஞ்சள் தடவி வச்சுருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். காப்பரிசியும் சேர்த்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். தண்ணியில் வச்சு நம்ம கிணத்துக்கிட்டையோ இல்லை ஆற்றங்கரையிலையோ குளத்தங்கரையிலையோ நம்ம வச்சு படைச்சிக்கலாம். எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் வசதி இல்லை, அதனால் கோயிலுக்கு போயிட்டுருக்கேன் இன்றைக்கி. ஆனால் தண்ணிக்கு வச்சு படைக்கணும். இது தண்ணிக்கிட்ட தான் வச்சு படைக்கணும். அதனால் கோயிலில் நம்ம போய் படைச்சிக்கலாம். இல்லை வசதி இல்லை அப்படின்னா நம்ம கோயிலில் போய் படைச்சிக்கலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. கோயிலுக்கு போயிட்டால் எல்லாமே கரெக்டாகிடும். தேங்க்யூ.